வங்கக்கடலில் உருவாகி தீவிர புயலாக வலுப்பெற்றிருந்த மோந்தா புயல் கரையை கடந்திருக்கிறது. காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே மசூலிப்பட்டினம் அருகே இந்த மோந்தா புயல் கரையை கடந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், மோந்தா புயல் தற்போது கரையை கடந்திருக்கிறத பார்க்கிறோம். என்னென்ன மாதிரியான விளைவுகளை கரையை கடக்கும் போது ஏற்படுத்தி இருக்கு இந்த மோந்தா புயல்? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான இந்த மோந்தா படிப்படியாக நேற்று தீவிர புயலாக வலுவடைந்திருந்தது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வடமேற்கு திசையில் சென்று ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி சென்றது. நேற்று மாலை முதல் கரையை கடக்க தொடங்கிய இந்த மோந்தா புயல் சரியாக நேற்று நள்ளிரவு 11:30 முதல் இன்று அதிகாலை 12:30 மணிக்குள்ளாக மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவிற்கு தெற்கே நரசப்பூர் அருகே கரையை கடந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கரையை கடந்த போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் நள்ளிரவில் கரையை கடந்த இந்த மோந்தா தீவிர புயல் தொடர்ச்சியாக வடக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுவிழந்திருக்கிறது. நரசப்பூருக்கு 20 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கிலும், காக்கிநாடாவிற்கு 90 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், மசூலிப்பட்டினத்திற்கு 50 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் தற்போது இந்த மோந்தா புயல் மையம் கொண்டிருக்கிறது. புயலாக வலுவிழந்த நிலையில் அடுத்த 12 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும், அடுத்த 6 மணி நேரத்திற்கு இந்த மோந்தா புயல் புயலின் தீவிரத்தன்மையை கொண்டிருக்கும் எனவும், அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் தற்போது ஆந்திராவில் நிலப்பகுதிகளில் மையம் கொண்டிருப்பதாகவும், புயல் மையம் கொண்டிருப்பதால் ஆந்திராவில் இன்று கடலோர மாவட்டங்களிலும் ஏனைய மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழையானது காவாலி பகுதியில் கொட்டி தீர்த்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.